ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சஷ்டியோட 3ஆம் நாள். இன்னைக்கு 3 தீபம் போட்டாச்சு. எப்படி கும்பிடணுன்னுலாம் இல்லங்க. அவருக்கு எப்படி கும்பிட்டாலும், அவர நாமத்த சொல்லி பயபக்தியோட கும்பிட்டாலே போதுங்க. நான் வந்து எந்த மாரியும் கும்பிடுறது கிடையாது. எனக்கு தோன்ற மாரி நான் கும்பிட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி கும்பிடுங்க. மற்றவங்க அப்படி கும்பிடுறாங்க, இப்படி கும்பிடுறாங்களே, நம்ம அப்படி இருக்க முடியலையேன்னெல்லாம் யோசிக்காதீங்க. நல்லபடியா கும்பிடுங்க. நான் இன்னைக்கு நைவேத்தியமா வந்து பாயாசம் தாங்க வச்சிருந்தேன். ஜவ்வரிசி பாயாசம் வச்சு தான் சாமி கும்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து அவசர அவசரமா சாமி கும்பிட வேண்டியதா போச்சு. ஆனாலும் திருப்தியா தாங்க இருந்தது. நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சோனே உங்களுக்கு மனசுல வந்து ஒரு திருப்தி ஏற்படுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து உங்களோட விரதத்தோட பலன். வேற எத பத்தியும் யோசிக்காதீங்க. மற்றவங்கலாம் வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நான் 2 நேரம் சாப்பிடாம சாயந்தரத்தில தாங்க சாப்பிடுறேன். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பிங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே வச்சிருந்தாங்க. மதுரையில வச்சிருந்தாங்க. ரேஸ் கோர்ஸ்ல. அங்க போய் இன்னைக்கு ஃபுல் டே அங்கேயே இருந்தாச்சுங்க. சாப்பிடவே இல்ல. தம்பிங்களும் வந்து ரொம்ப களைப்பாயிட்டாங்க. மழை வேற வந்துருச்சா, எல்லாருமே நல்லா நனைஞ்சுட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் நனைஞ்சுட்டாங்க. நானும் நனைஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தான் வந்து மறுபடியும் சாயந்தரம் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டேங்க. நல்லபடியா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க வந்து யார பத்தியும், எத பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. நல்லபடியா சாமிய கும்பிடுங்க. வேண்டிய வரத்த வாங்குங்க.